நீங்கள் அஃபிஷியலாகவே நியூஸ் கிளிப் வந்து பார்த்துருப்பீங்க. 5 மாவட்டங்களுக்கும் மேலாக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா புயல் காரணமாக தான் இந்த கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புயல் காரணமாக ஏதாவது பல மாவட்டங்களில் கனமழை பெய்வதன் காரணமாக விடுமுறை அளிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா 100% விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இதை நீங்கள் பற்றி முழுசாக பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நமக்கே வந்து தெரியும், தமிழகத்தில் வந்து வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு. இதன் மூலமாக தீபாவளிக்கு முன்னாடியிலிருந்து இதுவரைக்குமே பல மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை அளிச்சிருந்தாங்க. இப்போ இந்த மோந்தா புயல் வந்து புதுசாக உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதால் அது வந்து புயலாக மாறும் அப்படின்னு மோந்தா அப்படின்னு அதுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. இப்போ அக்டோபர் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புயல் உருவாகும். அது அக்டோபர் 28ஆம் தேதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வலுப்பெறக்கூடும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திங்கள் செவ்வாய் புதன் அந்த டைமில் தான் அந்த புயலெல்லாம் வரக்கூடும். ஸோ இன்னைக்கு 5 மாவட்டங்களுக்கு அதன் காரணமாக கடுமையான கனமழை எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டத்திலுமே கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக கனமழைக்கான எச்சரிக்கை எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 மாவட்டங்களுக்கு மேலாக உங்களுக்கு வந்து கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதால நீங்கள் இந்த 5 மாவட்டங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். இந்த 5 மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை அளிப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா கனமழையினுடைய எச்சரிக்கை வந்து தீவிரமாக இருக்குது. இதனால் நாளைக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் கிடையாதுங்க மக்களே. சென்னை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், புதுச்சேரியினுடைய ஒரு சில பகுதிகள், மயிலாடுதுறை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, சேலம், கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களிலுமே கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதால இங்கேயுமே உங்களுக்கு வந்து விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதனால் மாவட்ட ஆட்சியாளர்கள் கலந்து ஆலோசித்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் நம்மளுடைய சேனலில் இணைந்திருங்க. உங்களுக்கு எல்லா வானிலை தகவல்களும் பள்ளி மற்றும் கல்லூரி சம்பந்தமான மாணவர்களுக்கு வேண்டிய தகவல்களும் வரும். குறிப்பாக வானிலை தகவல்கள் வந்துட்டே இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலாகவே எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் உடனுக்குடன் வந்து சேரும். எந்த விதமான தாமதமுமே இருக்காது. அதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பு. இப்போ புயல் வந்து வரக்கூடியதால தான் இந்த மழை வந்து வரக்கூடிய எச்சரிக்கை இருக்குது. அதனால் முன்னாடி தீபாவளிக்கு முன்னாடியிலிருந்து அதுக்கப்புறம் தீபாவளிக்கு அப்புறமும் பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுமுறை அளித்தாங்க இல்லையா, அது போலவே இப்பவும் விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாவட்டங்கள் என்னென்ன விரைவில் வந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.